சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாமா. 4 பிரெட் எடுத்திருக்கேன். நார்மலான ட்ரை பிரெட் தான் எடுத்திருக்கேங்க. அதை வந்து லைட்டாக நெய் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பவுலில் ஒரு முட்டை 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா நுர பொங்கி வர வரைக்கும் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்க பாலை சேர்த்துட்டிங்க அப்படின்னா முட்டை வெந்துடும். அதனால் ஆறின பாலை தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக பாலில் அந்த முட்டையிலையும் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே தோசை டவா சூடு பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு மெதுவாக பிரட்டி எடுங்க. நல்லா சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம சாஃப்டான ஸ்வீட் ப்ரெட்லாம் சாப்பிட்ருப்போம்லாம் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி இருக்க அந்த இதை இது கூடயே சேர்த்து லைட்டாக அப்படியே வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோட்டி டக்குன்னு ஸ்நாக்ஸும் கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு அசந்து போயிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.